Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நிறைய இடங்கள்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ரெண்டு வார்த்தைகளை நான் நறுக்குன்னு சொல்லித்தர போறேன். நீங்களும் வந்து அதை கத்துக்க போறீங்க. ஓகே, அதை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் நம்ம வந்து உருவாக்கலாம். அது என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ரைட்டு, ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு என்னன்னா while அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை, இன்னொன்னு when அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம பேசும்போது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஓகே, கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வார்த்தைகளுமே வந்து கன்ஜங்ஷனா நம்ம வந்து பயன்படுத்துவோம். இரண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஓகே, நீங்க கேட்கலாம் when அப்படிங்கிறது எப்போது அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம். அதுவும் ஒரு அர்த்தம் தான். அதே இது நம்ம இணைப்பு சொல்லாவும் பயன்படுத்துவோம். ஓகே, அது எங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை வச்சு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெண்டு சென்டென்சஸ் உங்களுக்கு நான் வந்து எழுதி போட்டிருக்கேன். ஓகே, நான் விளையாடி கொண்டிருந்த போது அவன் வந்தான், அவன் வந்த போது நான் விளையாடி கொண்டிருந்தேன். ரெண்டு சென்டென்ஸ்மே ஒரே மீனிங் தான். பட் இந்த இடத்துல while எங்க யூஸ் பண்ணணும், when எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட், இங்க இருக்கக்கூடிய சென்டென்சஸ்லாம் என்னென்ன சென்டென்சஸ் எந்தெந்த டென்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் விளையாடி கொண்டு இருந்த போது, நான் விளையாடி கொண்டு இருந்தேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. விளையாடி கொண்டு இருந்தேன், கொண்டுங்கிற வார்த்தை வந்தாலே கண்டினியூஸ். விளையாடி கொண்டிருந்த போது முடிஞ்சிருச்சு, அப்ப இது பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது பாருங்க, அவன் வந்தான், அவன் வந்தான், இது என்ன டென்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் வந்தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது முடிஞ்ச விஷயம் தான், ஆனா இது சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? ரைட்டு. அதே மாதிரி இங்க பாருங்க, அவன் வந்த போது, அவன் வந்தான் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட். நான் விளையாடி கொண்டு இருந்தேன் அப்படிங்கிறது என்னன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, இங்கதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட், நான் விளையாடி கொண்டிருந்த போது, இந்த கொண்டிருந்த போது ரெண்டுமே பாஸ்ட் தான், ஆனா இது பாஸ்ட் கண்டினியூஸ், இது சிம்பிள் பாஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போதுங்கிற வார்த்தை எப்போ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் பக்கத்துல வருதோ அப்ப நீங்க while பயன்படுத்த வேண்டும். ஓகே, நான் பிராக்கெட்ல எழுதிடுறேன், பாஸ்ட் கண்டினியூஸ். சோ பிரசன்ட் கண்டினியூஸ்லயும் வரும், பட் மோஸ்ட்லி நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல அதிகமா பயன்படுத்துவோம். ஓகே, சோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அது பக்கத்துல இந்த போதுன்னு வரும்போது, கொண்டிருந்த போது, கொண்டு போது அப்படின்னு வரும் பொழுது நீங்க அது பக்கத்துல while யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, இந்த போதுங்கிற வார்த்தை சிம்பிள் பாஸ்டுக்கு பக்கத்துல வந்திருக்கு. அவன் வந்த போது, அவன் வந்த சிம்பிள் பாஸ்டுக்கு பக்கத்துல இந்த போதுன்னு வந்திருக்கு. அப்ப நீங்க என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா when பயன்படுத்தணும். இந்த வென்னுங்கிறத எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து when பயன்படுத்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். நான் விளையாடி கொண்டு இருந்த போது அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ரைட். சோ கொண்டிருந்த போதுன்னு வந்திருக்கு. சோ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அது பக்கத்துல போதுன்னு வந்திருக்கு. அப்போ while போட்டுக்கோங்க. whileனா பொழுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் விளையாடி கொண்டிருந்தேன், நான் விளையாடி கொண்டிருந்த, அதுக்கு என்ன எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் என்னது? ஐ. சோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐ, யூ, வி, தே வந்துச்சுன்னா நம்ம வாஸ் போடணும். ஓகே, ஐ வாஸ். சோ விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். எந்த கண்டினியூஸ் டென்ஸ்னாலுமே நம்ம ஐஎன்ஜி சேர்க்கணும், மறந்துடக்கூடாது. while I was playing, while I was playing, நான் விளையாடி கொண்டிருந்த பொழுது. ஓகே, அவன் வந்தான் அப்படின்னு இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்திருக்கேன். இங்க சப்ஜெக்ட் என்னது? அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. ஓகே, வந்தான், வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அந்த கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? came. That's it. வாசிச்சு பாருங்க. While I was playing, he came.
while I was playing he came. நான் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவன் வந்தான். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து வெர்ப் இருக்கும், அவ்வளவுதான். இதே இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு என்னது, வெர்போட ஐஎன்ஜி சேர்ப்பீங்க. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா வாஸ், ப்ளூரலா இருந்தா வேர். ஓகே, இங்க பாருங்க கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மட்டும் நான் எழுதுறேன். ஓகே, கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சிங்குலரா இருந்தா வாஸ், ஐயூவி தே, அதுக்கு வாஸ். ப்ளூரல், ஓகே, சோ யூ வந்து சிங்குலர்லயும் வரும் ப்ளூரல்லையும் வரும், அதனால யூ வந்தா வேர் தான் வரும். ஓகே, சோ மோஸ்ட்லி ப்ளூரல் வந்தா வேர், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. While I was playing he came. இதே இது அவன் வந்த போது நான் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த போதுங்கிற வார்த்தை சிம்பிள் பாஸ்டுக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப நம்ம என்ன போடக்கூடாது, ஒயில் போடக்கூடாது. ஒயில் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெர்ப் வந்து கண்டிப்பா ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேவா, ரைட். அப்ப இப்ப இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, when he came, அவன் வந்த போது. ஓகே, நான் விளையாடி கொண்டிருந்தேன், அதேதான் I was playing. That's it. வாசிச்சு பாருங்க. When he came, I was playing. அவன் வந்த போது நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்ப வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த while அப்படிங்கிறது எங்க வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். when எங்க யூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, whenக்கும் whileக்கும் இந்த இடத்துல ஒரே மீனிங் தான், பட் டிபெண்ட்ஸ் upon the situation you have to choose while or when. ஓகே, ரைட். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல அதாவது ஐஎன்ஜி வந்திருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்க ஒயிலும் பயன்படுத்தலாம், வென்னும் பயன்படுத்தலாம், ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த சிம்பிள் பாஸ்டுக்கு முன்னாடி வென் மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஓகே, பட் நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒயில் பயன்படுத்தணும், சிம்பிள் பாஸ்டுக்கு முன்னாடி வென் பயன்படுத்தணும். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் நிறைய சென்டென்சஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். பொறுமையா ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து, நான் சமைத்து கொண்டிருந்த போது அவர்கள் இங்கே வந்தார்கள். நான் சமைச்சுக்கிட்டு இருந்தப்போ அவங்க இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, போதுங்கிற வார்த்தை எங்க இருக்கு, ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் பக்கத்துல தான் இருக்கு இல்லையா. நான் சமைத்து கொண்டிருந்த போது, சமைத்து கொண்டிருந்த போதுனா அது பாஸ்ட் கண்டினியூஸ். எழுதிடலாம் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். சோ ஃபர்ஸ்ட் கொண்டிருந்த போது அப்படின்னு வந்திருக்கு, அதனால நான் வந்து while போட்டுக்கிறேன். while. நெக்ஸ்ட் என்ன வரும், நான் சமைத்து கொண்டிருந்த போது. while I, நான் சப்ஜெக்ட் வந்து I வந்ததுனால நம்ம was போடுறோம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல. ஓகே, சோ while I was, சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, cooking. while I was cooking, அவர்கள் இங்கே வந்தார்கள் அப்படின்னு இருக்கு, அவங்க இங்க வந்தாங்க. தட்ஸ் இட். ஓகே, இங்க வந்து சிம்பிள் பாஸ்ட். சோ அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, they. வந்தார்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம், அதோட பாஸ்ட் வந்து came. they came. இங்கேன்னு இருக்கு, here. அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. while I was cooking, நான் சமைத்து கொண்டிருந்த போது they came here, அவங்க இங்க வந்தாங்க. that's it. next one, நாங்கள் படித்து கொண்டிருக்கும் போது, நாங்கள் படித்து கொண்டிருந்த போது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, நாங்க படித்து கொண்டிருந்த போது, நாங்க படிச்சுக்கிட்டு இருந்த போது அவன் என்னை அழைத்தான். நான் படிச்சுட்டு இருந்தப்போ அவன் எனக்கு கால் பண்ணான், அதான் இதுக்கு அர்த்தம் இல்லையா. ரைட், எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க கமெண்ட்ல. நாங்கள் படித்து கொண்டிருந்த போது, நாங்கள் படித்து கொண்டிருந்த போது, கொண்டிருந்த போது அதுக்கு பக்கத்துல போது வந்திருக்கு. சோ அப்ப நம்ம while போடுறீங்க. while நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, இது சப்ஜெக்ட். while we. ஓகே, சோ we வந்திருக்கு, அப்ப was வருமா, where வருமா, where. ஏன்னா இது வந்து ப்ளூரல், நாங்கள் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அதனால இந்த where போடுவீங்க. while we were, படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, ஸ்டடி. அது பக்கம் அதோட ஐஎன்ஜி ஃபார்ம் என்னது, ஸ்டடியிங். that's it. while we were studying, நாங்கள் படித்து கொண்டிருந்த போது அவன் என்னை அழைத்தான், அவன் எனக்கு கால் பண்ணான். ரொம்ப சிம்பிள். சோ அவன் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, he. அழைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, கால். அதோட பாஸ்ட் ஃபார்ம் called. ஓகே, called. யார, என்னை, me. அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. while we were studying, நாங்கள் படித்து கொண்டிருந்த போது
he called me. அவன் எனக்கு கால் பண்ணான். That's it. Next sentence. நான் கார் ஓட்டிக் கொண்டிருந்த போது அவர்கள் தூங்கினார்கள். நான் கார் ஓட்டிட்டு இருக்கப்போ அவங்க தூங்குனாங்க அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, இங்க பாருங்க, ஓட்டிக் கொண்டிருந்த போது, அந்த கொண்டிருந்த கொண்டுக்கு பக்கத்துல போது வந்திருக்கு இல்லையா? அப்ப என்னது? கண்டினியூஸ் டென்ஸ் பக்கத்துல போது வந்திருக்கு. அப்ப என்ன போடுவீங்க? while-ஆ when-ஆ? while. ஓகே, while I was driving. ஓகே, ஓட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? driving. driving என்னது டிரைவ் பண்ண போகுது? கார். driving the car, கமா அவங்க தூங்குனாங்க. ஓகே, அவர்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? they. தூங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? slept. ஓகே, சோ தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல sleep, அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து slept. அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. while I was driving the car, நான் கார் ஓட்டிக் கொண்டிருந்த போது they slept, அவங்க தூங்குனாங்க. that's it. ஈஸியா இருக்கா? சோ இந்த சைடு வர்றது ஃபுல்லா என்ன வந்திருக்கு? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிங்குலர் வந்தா வாஸ் வரும், இந்த மாதிரி ப்ளூரல் வந்தா வேர் வரும். சோ இந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்த்திருப்பீங்க. பட் இங்க அப்படி கிடையாது. முதல்ல சப்ஜெக்ட் வரும், அதுக்கு அடுத்து வேர்ப் வரும். இந்த வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். தட்ஸ் இட். இதுக்குதான் நான் டென்சஸ் சொல்லி கொடுத்திருந்தேன். டென்சஸ் இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அவள் எனக்கு கால் பண்ண போது நான் தூங்கி கொண்டிருந்தேன். அவள் எனக்கு கால் பண்ண போது நான் தூங்கி கொண்டிருந்தேன். இங்க பாருங்க, இப்ப போதுங்கிற வார்த்தை எங்க வந்திருக்கு? சிம்பிள் பாஸ்ட் கூட வந்திருக்கு. ஓகே, இந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் நம்ம எதை வச்சு சொல்றோம்? ரொம்ப சிம்பிள். எனக்கு கால் பண்ண போது அப்படின்னு தான் இருக்கு. பண்ணி கொண்டிருந்த போது அப்படின்னு கொண்டுங்கிற வார்த்தையே வரல இல்லையா? அப்ப அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது என்ன டென்ஸ்? நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, தட்ஸ் இட். இப்போ இங்க when யூஸ் பண்ணணுமா இல்ல while யூஸ் பண்ணணுமா? கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். நமக்கு எது பக்கத்துல வந்திருக்கு? சிம்பிள் பாஸ்டுக்கு பக்கத்துல போதுன்னு வந்திருக்கு. அப்ப என்னதுதான்? when தான் யூஸ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் இட். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். when. ஓகே, when எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம்? பண்ண போது அப்படிங்கிறதுக்காக when யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அவள் எனக்கு கால் பண்ண போது, அவள் எனக்கு கால் பண்ணினாள். ரொம்ப சிம்பிள். சோ சப்ஜெக்ட் என்னது? அவள். when she. வெர்ப் என்னது? கால். கால் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல கால் தான். சோ அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? called. when she called. ஓகே, யாருக்கு? எனக்கு. when she called me. அவள் எனக்கு கால் பண்ண போது. நீங்க கேட்க கூடாது வெண்ணுனா எப்போதும் தானே அர்த்தம் அப்படின்னு கேட்க கூடாது. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஓகே, அது ஒரு இணைப்பு சொல்லாக செயல்படும். ஓகே, when she called me, அவள் எனக்கு கால் பண்ண போது நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I was sleeping. நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, when she called me, I was sleeping. இதே சென்டென்ஸ் நீங்க மாத்தியும் சொல்லலாம், தப்பு கிடையாது. I was sleeping when she called me அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. அதாவது இந்த சென்டென்ஸ் முதல்ல சொல்லிட்டு இதை அடுத்து சொன்னாலும் தப்பே கிடையாது. ஓகே, பட் யூ ஷுட் நோ வேர் டு யூஸ் when and where to use while. எங்க வந்து while யூஸ் பண்ணணும், எங்க when யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, இன்னொரு தடவை ரீட் பண்ணலாமா? when she called me, I was sleeping. அவள் எனக்கு கால் பண்ண போது நான் தூங்கி கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட், ராமு வந்த போது நாங்க டிவி பார்த்துட்டு இருந்தோம். ராமு வந்த போது நாங்க டிவி பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. பட் இது சிம்பிள் பாஸ்ட், இது பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, சிம்பிள் பாஸ்டுக்கு பக்கத்துல தான் போதுன்னு வந்திருக்கு இல்லையா? அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? when தான் யூஸ் பண்ணணும். ஓகே, when. சப்ஜெக்ட் என்னது? ராமு. வந்த போதுங்கிறது இங்க வெர்பு. when ராமு. வர்றதுக்கு இங்கிலீஷ்ல கம், அதோட பாஸ்ட் ஃபார்ம் கேம். வந்த போது முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் இல்லையா? when ராமு கேம், கமா நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சிம்பிள். நாங்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? we வந்திருக்கு. பார்த்து கொண்டு இருந்தோம் முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம ஆர் போடக்கூடாது. பாஸ்ட்ல ப்ளூரலுக்கு என்ன பயன்படுத்துவோம்? were. we were. டிவி பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? watching.
watching TV. That's it. வாசிங்க. When Ramu came, ராமு வந்த போது we were watching TV. நாங்க டிவி பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட். நான் அவனை சந்தித்த போது, நான் அவனை மீட் பண்ணப்போ அவன் என்னுடன் பேசிக் கொண்டிருந்தான். That's it. ஸோ சந்தித்த போதுன்னு தான் இருக்கு, சந்தித்து கொண்டிருந்த போதுன்னு இல்லை. அப்ப என்ன வரும்? when தான் வரும். ஓகே, நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்றீங்களே, குட். when போட்டீங்க. அடுத்த சப்ஜெக்ட் என்னது? நான். சந்தித்தங்கிறது verb. ஓகே, when I. சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல meet, அதோட past form met. ஓகே, when I met. அவனை, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? him. when I met him. அவன் என்னுடன் பேசிக் கொண்டிருந்தான். அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. he வந்ததுனால சிங்குலர், அதனால was போட்டிருக்கோம். ஓகே, he was. பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? talk, அதோட ing சேர்க்கிறீங்க. he was talking என்னுடன் அப்படின்னு இருக்கு, அப்ப with me. That's it. வாசிங்க. when I met him, நான் அவனை சந்தித்த போது he was talking with me, அவன் என் கூட பேசிட்டு இருந்தான். That's it. இதை மாத்தியும் சொல்லலாம். he was talking with me when I met him. நான் அவன் கூட பேசிட்டு இருந்தேன் அவனை பார்த்தப்போ. மாத்தி சொன்னாலும் தப்பு கிடையாது. பட் வென்னும் ஒயிலும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். இன்னொரு ரீட் பண்ணிடலாமா? when she called me, I was sleeping. when Ramu came, we were watching TV. when I met him, he was talking with me. That's it. ஈஸியா இருக்கா? எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? புரியுதா? அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னும் ஒரு 4 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இப்போ ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். ஓகே, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அவன் அங்க போனான். நாங்க சென்னைக்கு போய் கொண்டிருந்தப்போ நாங்க சீதாவை பார்த்தோம். நான் பாடிக்கொண்டிருந்த போது அவர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். தட்ஸ் இட். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது. கொண்டிருந்த போதுன்னு வந்திருக்கு, அப்ப நம்ம while யூஸ் பண்ணுவோம். while. கொண்டிருந்த போதுனால என்னது? past continuous tense. ரொம்ப சிம்பிள். சோ அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they வந்திருக்கு, அப்ப was போடுவீங்களா were போடுவீங்களா? were. they were. ஓகே, சோ வேலை செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? working. while they were working, அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அவன் அங்க போனான். அவன் அங்கே போனான். இது சிம்பிள் பாஸ்ட். அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. ஓகே, சோ போனான்ங்கிறது வெர்பு. போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து went. ஓகே, he went. மிச்சம் இருக்கு அங்கேன்னு இருக்கு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? there. வாசிங்க. while they were working, அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது he went there, அவன் அங்கே போனான். இதை மாத்தியும் சொல்லலாம். he went there while they were working அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட். நாங்கள் சென்னைக்கு போய் கொண்டிருந்த போது, நாங்க சென்னைக்கு போய்கொண்டிருந்தப்போ நாங்க சீதாவை பார்த்தோம். நாங்கள் சென்னைக்கு போய் கொண்டிருந்த பொழுது நாங்கள் சீதாவை பார்த்தோம். ரொம்ப சிம்பிள். சோ கொண்டிருந்த போது அப்படின்னு வந்திருக்கு, அப்போ இங்க while தான் போடுவோம். while. நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we வந்திருக்கு, அதனால நம்ம were போடுவோம். ஓகே, while we were. போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go, அதோட ing ஃபார்ம் going. while we were going to Chennai, நாங்கள் சென்னைக்கு போய் கொண்டிருந்த போது. while we were going to Chennai, சென்னைக்கு போய்கிட்டு இருந்தப்போ நாங்கள் சீதாவை பார்த்தோம். ரொம்ப சிம்பிள். சோ நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? see. ஓகே, அதோட பாஸ்ட் ஃபார்ம் saw. we saw Sita. That's it. while we were going to Chennai, we saw Sita. நாங்க சென்னைக்கு போய்கிட்டு இருந்த பொழுது நாங்க சீதாவை பார்த்தோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க கமெண்ட்ல. ஓகே, சோ திஸ் ஒன், நான் பாடிக்கொண்டிருந்த போது. நான் பாடிக்கொண்டிருந்த போது அவர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, கொண்டிருந்த போது அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அப்ப என்ன வரும்? while I was. பாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? sing. singing. while I was singing, நான் பாடிக்கொண்டிருந்த போது
அவர்கள் ஆடிக்கொண்டு இருந்தார்கள். இங்கேயும் பாருங்க பாஸ்ட் கண்டினியூஸ் தான் வந்திருக்கு. இப்படியும் வரலாம், இங்கேயும் பாஸ்ட் கண்டினியூஸ், இங்கேயும் பாஸ்ட் கண்டினியூஸ், இப்படியும் வரலாம். ஓகே, சோ அவர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். சோ அவர்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே வேர். ஏன் வேர் போட்டிருக்கோம்? கொண்டிருந்தார்கள் கண்டினியூஸ், அதனால இங்க வந்து வேர் போட்டிருக்கோம். பாஸ்ட் கண்டினியூஸ். தே வேர் டான்சிங். வாசிச்சு பாருங்க. while I was singing, நான் பாடிக்கொண்டிருந்த போது they were dancing, அவர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். வாசிக்கலாமா? இங்க பாருங்க. while they were working he went there, அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அவன் அங்க போனான். while we were going to Chennai we saw Sita, நாங்க சென்னைக்கு போய்கிட்டு இருந்தப்போ சீதாவை பார்த்தோம். while I was singing they were dancing, நான் பாடிட்டு இருந்த போது அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. that's it. சூப்பரா இருந்துச்சா? கடைசியா இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா ஒரே ஒரு சென்டென்ஸ். ஓகே, நான் சமைத்து கொண்டிருந்த போது அவள் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். ரெண்டுமே வந்து பாஸ்ட் கண்டினியூஸா இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நமக்கு தேவை இந்த போதுங்கிற வார்த்தை எங்க இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, கொண்டிருந்த போது, சமைத்து கொண்டிருந்த போது இங்கதான் இருக்கு இல்லையா? சோ ஈஸியா எழுதிடலாமா? அப்ப என்ன வரும்? while. நீங்களா ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. நான் சமைத்து கொண்டிருந்த போது I was cooking. while I was cooking, அவள் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். ரொம்ப சிம்பிள், இதுவும் பாஸ்ட் கண்டினியூஸ் தான். she was watching TV. that's it. while I was cooking she was watching TV, அவள் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். மாத்தியும் சொல்லலாம். she was watching TV while I was cooking, அப்படி மாத்தி சொன்னாலும் தப்பு இல்லை. பட் இப்படி சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, எப்படி இருந்தது இந்த வீடியோ? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? கத்துக்கிட்டீங்களா? ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான இந்த வீடியோ தான். பட் இதே மாதிரி நீங்க வீட்டில் உட்காந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ while எங்க யூஸ் பண்ணணும், when எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு நீங்க எழுதி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான ஒரு ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். நான் படித்து கொண்டிருந்த போது, படிச்சுட்டு இருந்தீங்கன்னா புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு எக்ஸாமுக்கோ எதுக்கோ படிச்சுட்டு இருக்கீங்க, ஸ்டடிங்கிற அந்த வெர்பு தான் நீங்க பயன்படுத்தணும். ஓகே, சோ நான் படித்து கொண்டிருந்த போது அவன் வந்தான். சில பேர் யோசிக்கிறீங்க, ரீட் யூஸ் பண்ணணுமா ஸ்டடி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. படிக்கிறதுக்கு ரெண்டுமே கரெக்ட் தான். பட் ஸ்டடி எங்க யூஸ் பண்ணணும்னா நம்ம புக் படிக்கும் போது, எக்ஸாமுக்கு நம்ம சப்ஜெக்ட் படிப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டடி யூஸ் பண்ணுவோம். ரீட் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதுக்கு, ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்றதுக்கு நம்ம ரீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடிங்கிற அந்த வெர்ப் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. நான் படித்து கொண்டிருந்த போது அவன் வந்தான். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. while யூஸ் பண்ணணுமா when யூஸ் பண்ணணுமான்னு யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.